ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவைகள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, அந்த தேவைகளை அறிந்தவர் நீர் மாத்திரம்தான் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது நலம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் தகப்பனே. அந்த ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் தாமே நீர் உதவி செய்ய வேண்டும்படியே செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில் அந்த நன்மைகளை காண கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க ராஜா, உதவி செய்ய. எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த நன்மைகள் வெளிப்படட்டும். தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க தகப்படு, நடத்துங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுக்கு அந்த பொருளாதார நெருக்கடிகள் இயேசுவின் நாமத்தினால் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத செயல்கள் காண உதவி செய்யுங்க. எல்லாம் நாம் மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தருடைய மகிமைக்காக உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தொடர்ந்து நிறைய கொடுகைகளை கர்த்தர் கொடுத்து நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உட்கார்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே யோசித்து பார்க்கும் பொழுது அப்படியே யோசிக்கிற ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தர் பேசின விதங்களை அப்படியே பார்த்து சபையினுடைய ஜனங்களை அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால், கேட்குறோம் ஆனால் அதன்படி என்ன பண்ணுறது இல்லை, நடக்கிறது இல்லை. இன்னைக்கு 90% ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? நல்லா கேட்குறாங்க. சில பேர் அது கூட கேட்கறது இல்லை. கேட்குற ஜனங்கள் அதன்படி நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் நம்மளாம் போய் படிச்சிருக்கிறோம். ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணியிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோமா இல்லையா? ஸ்கூலுக்கு போயிருக்கோம், படிச்சிருக்கோம், காலேஜுக்கு போயிருக்கோம், எல்லா காரியங்களையும் செய்திருக்கோம். நல்லா கவனிங்க. அப்போ டீச்சர் சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டு எக்ஸாம் வரும்போது அதில் நம்ம எழுதலைன்னா என்னவாயிருவோம்? சொல்லுங்கள், என்ன ஆயிடுவோம்? இப்போ அநேகர் எப்படி தான் உட்காந்துருக்குறோம்? சொல்லுங்கள், என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டோம். எல்கேஜியில் கொண்டு போய் விட்டு அப்படி தப்பி தவறி எக்ஸாம் எழுதி படித்து இன்றைக்கி நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டில் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? எதை பருப்பு சாம்பார் தான் வச்சிட்ருக்குறோம். என்னதான் வச்சிட்ருக்குறோம்? ஆனால் அது நான் நிச்சயமாக சொல்கிறேன், அது உங்கள் சபையில் அது வருங்காலத்தில் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் படித்தது வீணாக போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே ஒரு கனவோடு படிச்சிங்க. எதோடு படிச்சிங்க? நிறைய பேர் ஒரு கனவோடு படிச்சிங்க. எக்ஸாமுக்கு விடிய உட்காந்து படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி எல்லாம் வந்துட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா, படித்த அந்த படிப்புக்கு அளவுக்கு என்ன செய்ய முடியல வேலைக்கு. நான் சொல்கிறேன், ஒரு நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. சீக்கிரம் நீங்கள் படித்த அளவுக்கு திருச்சபைக்குள்ளே கர்த்தர் வேலையை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இன்னும் படிக்கணும்னு தோன்ற அளவுக்கு கர்த்தர் திருச்சபைக்குள்ளே வேலை வச்சிருக்கிறாரு. சீக்கிரம் அதெல்லாம் எல்லாருக்கும் வரப்போகிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே சொல்லி கொடுத்தவைகள் எல்லாம் நான் கேட்குறேன். கேட்டு வீட்டில் போய் ஹோம் ஒர்க் பண்ணுறேன், மறுபடியும் என்ன பண்ணுறேன், எழுதுகிறேன், எழுதி பார்க்குறேன். எல்லா டெஸ்ட்டும் எனக்கு வைக்கப்படும் பொழுது அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், பாஸ் ஆகிட்டேன். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஆவிக்குரிய ரீதியாக கர்த்தர் நிறைய பேசுகிறாரு இல்லையா? சொல்லுங்க, பேசுகிறாரு இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் பேசப்படுது திருச்சபைக்குள்ள. ஆனால் நம்ம எப்படி தான் இருக்கிறோம்? கேட்குறோம், வீட்டில் போய் ஹோம் ஒர்க்கும் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுறதில்ல? அவர் யூடியூப் போடுறவர் அவர் புலம்புறார், பர்ஸ் இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்னென்னா, ஹோம் ஒர்க் பண்ணுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறதில்ல? வீடியோ வடிவில் பேசுறது, ஆராதிக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணுறதில்ல? நமக்கு எதுக்கு அந்த ஹோம் ஒர்க்கு? நமக்கு அந்த ஹோம் ஒர்க்லாம் தேவையில்லை. நான் தான் எப்பயும் ஃபெயில் ஆகி பழக்கமாயிருச்சு. என்ன ஆயிடுச்சு? நீங்கள் எப்படி ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் செயல்படுகிற விதங்களை வைத்தே கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்போது தான். எதன்படி செய்யும்போது? இன்னைக்கு வார்த்தை கேட்கப்படுகிறது, இன்னைக்கு அதன்படி என்ன பண்ணுறது இல்லை, செயல்பாடுகள் இல்லை. இன்னைக்கு அதன்படி செயல்பாடு இல்லாதனால ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்க. சிறப்பு கூட்டங்கள், சிறப்பு கூடுகைகள், எவ்வளோ காரியங்களை கர்த்தர் நம்முடைய திருச்சபையில் வைத்து உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் வார்த்தை வருகிறது, வார்த்தைக்கேற்ற செயல்பாடு என்ன? அடுத்தது, கர்த்தர் நமக்கு சொல்றத நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும். நம்ம கர்த்தருக்கு என்ன சொல்றாரோ அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துவதற்காக தான் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. செயல்படுத்துவதற்கு என்ன பண்றாருங்க?
நம்ம செயல்படுத்தணும். கர்த்தர் சொல்கிற ஒவ்வொரு காரியம் செயல்படுத்தும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு சில வார்த்தைகளை என் உள்ளத்தில் போட்ட சில வார்த்தைகளை இதனால நம்ம பார்த்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பாடல் பாடணும். முதல் பாடல் என்ன பண்ணீங்க? பாட்டு பாடினீங்களா? அதை தான் கேட்குறேன். என்ன பாட்டு பாடினீங்க? மலைகள் எல்லாம் என்ன ஆக்குவாரம்மா? வழிகள் ஆக்குவார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். இப்போ ஆராதனையிலே நமக்கு தெரியுது நமக்கு முன்னாடி என்ன இருக்குது சொல்லுங்க. என்ன இருக்குது? ஒரு மலை இருக்கிறது. அப்படின்னு சொன்னா நம்ம முன்னேற விடாதபடி, நம்ம செயல்பட விடாதபடி ஒரு மலைகள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நீங்க பாடினபடியே அதெல்லாம் என்ன பண்ணுவாரம்மா? என்ன பண்ணுவாரம்மா? வழிகளாக மாற்றுவார். அப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். ஒரு மலை இருக்கிறது என்று சொன்னா அது 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 நல்ல கவனிங்க பார்க்கலாம். நான் அந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த மலை மேலே நான் ஏறும்போது எனக்கு என்ன நடக்குது என்று சொன்னால் என் பலன் எல்லாம், என் நேரம் எல்லாம், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான பலனும் அந்த மலையில் ஏற ஏற அது குறைய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் சில நேரத்தில் மலையில் ஏறும்போது பல தடுமாற்றங்கள் என் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. சில நேரத்தில் சில காயங்களும் உண்டாகும். சில நேரத்தில் என்ன ஆகும்? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். சில நேரத்தில் என்ன உண்டாகும்? காயங்களும் உண்டாகும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பலத்தை திருடி கொண்டிருக்கிற, உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற, உன் நேரத்தை திருடி கொண்டிருக்கிற அந்த மலைகளை எல்லாத்தையும் நான் வழிகளாக மாற்றி விடுகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா நீ அவ்வளோ சிரமப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு உன் பலத்தையும் உன் நேரத்தையும் நீ அதை இழக்க வேணாம். நான் அதை உனக்கு சரி சமமாக சரியான பாதையாக மாற்றி கொடுக்கும்போது நீ இன்னும் தீவிரமாய் செயல்படுவதற்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதை குறித்து சில வார்த்தைகள். அப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறணும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில என் வாழ்க்கையில் மாறணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் இப்போ பார்க்கணும். சில நேரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை வச்சிருப்பார். என்ன வச்சிருப்பாருங்க? ஒரு பாதையை வச்சிருப்பார். அந்த பாதை லகுவான பாதையாக இருக்கும். இன்னொரு பகுதியில் நம்மளா தேர்ந்தெடுத்து நான் சொன்னபடி மலைகள் இருக்கிற பாதையை நம்மளா தேர்ந்தெடுத்துருவோம். அல்லேலூயா. அப்படின்னா பிரச்சனைக்குரிய காரியங்களை நம்மளா தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள போக முயற்சி பண்ணுவோம். அப்பொழுதுதான் என் நேரமும் என் காலமும் என் பலனும் என்னுடைய ஆசீர்வாதமும் அங்கே வீணாய் போய் கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்றார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஆகாய் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கம் 1090 பக்கத்தை பாருங்க பார்க்கலாம். இன்னும் சில பேர் ஆகாயை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆண்டவருடைய வருகை வந்துடும் மாட்டுக்கு. அல்லேலூயா. அப்ப பாருங்க ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நம்ம திருச்சபைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்க வழிகளை நீங்க இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க போகிற பாதைகள் சரியா இருக்கிறதா, நீங்க போகிற பாதைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சிந்தித்து பார்க்க சொல்லுகிறார். ஏன் சிந்தித்து பார்க்க சொல்றாருன்னா, கீழ் வசனங்களை வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் மலை மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேர் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இப்போ நல்ல கவனிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னத்தை வச்சிருக்கிறாரு? இப்படி கூட சொல்லலாம். கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. யாருக்கு வச்சிருக்கிறாருங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. என்ன தரிசனம் என்று சொன்னால், ஆலயத்தை கட்டணும். என்ன கட்டணுங்க? சொல்லுங்க. என்னத்தை கட்டணும்?
ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது முன்னாடி வசனங்களை அப்படியே வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வசனத்தை, அதிலே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறதாவது, இந்த வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் மச்சு பாவை உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார், நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். கர்த்தர் ஒரு தரிசனம், ஒரு திட்டத்தை வச்சுட்டு சொல்றாரு, என் ஜனம் ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. இது இந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். ஆனா இந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன வரலையாமா? சொல்லுங்க, என்ன வரலையாமா? ஏற்ற காலம் இவனா முடிவு பண்ணிக்கிறான். இன்னும் ஆலயத்தை கட்ட, தேவ திட்டத்தை நிறைவேற்ற, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு இன்னும் காலம் வரல. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் ஒரு பாதையை காட்டுகிறார், கர்த்தர் ஒரு வழியை காட்டுகிறார். இந்த வழியில நீ போய் என் ஆலயத்தை கட்டு. அல்லேலூயா. என் மனதில் ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் என்னன்னு சொன்னா, நீங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஆலயத்தை என்ன பண்ணணுங்க? கட்ட வேண்டும். ஆனா ஜனங்க என்ன சொல்றாங்க? இன்னும் ஏற்ற காலம் வரல அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, சாக்கு போக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சாக்கு போக்கு சொல்றாங்க. எனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரல, கர்த்தர் சொல்லிட்டாரு ஆலயத்தை கட்ட சொல்லி. அல்லேலூயா. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறிட்டு சொல்றாங்க, எனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலியமாய் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமாக பேச ஆரம்பிக்கிறார். அவங்க சொல்றாங்க ஏற்ற காலம் வரல, ஆனா கர்த்தர் சொல்றாரு ஏற்ற காலம் வந்திருக்கிறதுன்னு. ஹல்லேலூயா. எப்போதுமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் ஒன்று சொல்லுவார், ஆனால் ஜனங்கள் ஒன்றை யோசிப்பார்கள். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், எப்போதுமே ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் தேவனுக்கும் நமக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார். ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு பிரியமானதும் நமக்கு ஏற்றதும் நமக்கு சாதகமானதும், இதை செய்தால் எனக்கு என்ன பலன் வரும், இதை செய்தால் எனக்கு என்ன நன்மை வரும், இதை செய்தால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லி கணக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய உலகம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன உடனே செய்யக்கூடிய ஜனங்கள் இந்த நாட்களில் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமா சொன்ன அந்த காரியம் மறுபடியும் இந்த நாள்ல நம்ம திருச்சபைக்கு சொல்றாரு. அவர் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒன்றுமாய் இருக்கக்கூடாது. அவர் என்ன சொல்றாருங்க? ஆலயத்தை கட்டுங்கள். ஜனங்க என்ன சொல்றாங்க? ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. அப்ப அவர் நம்ம செய்யறதுல என்ன பண்றாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம பேசுறதுல என்ன பண்றாரு? நீ வீட்டுக்குள்ள உட்காந்து பேசுறது, நீ வெளியில பேசுறது, நீ எங்கெங்க பேசுறது, எல்லாத்தையும் ரகசியமா பேசுறது, மறைமுகமா பேசுறது, தெரிஞ்சும் தெரியாம தேவையில்லாத எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா பாருங்க, அவர் சொல்றாரு இன்னும் ஏற்ற காலம் வரவில்லை என்கிறார்கள். அப்ப இந்த சத்தம் எங்க கேட்டுச்சாமா? தேவனுடைய காதுகளுக்கு கேட்கப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை வாழ வைத்து அழகு பார்க்கிற தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது, அந்த திட்டத்தை விட்டுட்டு வேறு ஒரு காரியங்களை செய்வதற்காக இவர்கள் பேசும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஆனா அதை உணராம ஜனங்க சொல்றாங்க ஏற்ற காலம் இன்னும் வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அவர் ஜபத்தை மாத்திரம் கேட்கிற தேவன் அல்ல, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால நீ பேசுகிற வார்த்தைகள் அவருக்கு மிகவும் முக்கியமான வார்த்தைகளா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த ஜனம் தரிசனத்தின்படி பேசுகிறார்களா, என் திட்டத்தின்படி பேசுகிறார்களா, நான் இவர்களை கொண்டு செய்வேன் என்று சொன்ன வார்த்தைக்கு நேராய் அதன்படி இவர்கள் பேசுகிறார்களா என்று அவர் பார்க்கும்போது அங்க ஒரு மாற்றம். அங்க என்ன இருக்குதுங்க?
அங்கே என்ன இருக்குதுங்க? ஏமாற்றம். நல்ல கவனிங்க, பார்க்கலாம். அன்றைக்கு அதே ஜனங்கள் ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சந்ததிகளோ கர்த்தருக்கு அதிகமாக ஏமாற்றங்களை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு என்று சொன்னால், இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை கர்த்தர் அடையாளப்படுத்தி காட்டுறார். வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 5ஆம் வசனம் வாசிச்சோம். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை என்ன பண்ணுங்க சொல்லுங்க. என்ன பண்றாரு? இப்ப சொல்றாரு கர்த்தர், உன் வழியை நீ சிந்தித்து பார். நான் சொல்ற காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறையா, இல்லை நான் சொல்லாத காரியத்தை நீ செய்து கொண்டு இன்னும் எனக்கு ஏற்ற காலம் வரல. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், இவங்களை நீ ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போ. என்ன பண்ணுங்க? இவங்களை நான் திருச்சபைக்குள்ள தான் சொல்கிறேன், இவங்களை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க இன்னைக்கு எங்கள் கூட, நீங்கள் வா என்று சொல்லி சிலரை நாங்கள் என்ன பண்ணுவோம்? கூப்பிடுவோம். ஆனால் சிலருக்குள்ள இருந்து என்ன வருதுன்னா, சிலர் குடும்பத்திலேருந்து சொல்கிறாங்க, உனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரலை. என்ன காலம் வரலையம்மா? சொல்லுங்க, என்ன காலம் வரலையம்மா? ஏற்ற காலம் வரல. தயவு செய்து சொல்றேன், தேவன் ஒரு காரியத்தை சொல்லும்போது எனக்கு ஏற்ற காலம் வரலன்னு நீங்க தடை பண்ணக்கூடாது. நான் உங்க கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நான் 2 பேத்துக்குமே சொல்றேன், யாரை கர்த்தர் இந்த மாதிரி காரியத்துக்கு கூப்பிடும்போது மனைவி தடை செய்யக்கூடாது. அல்லேலூயா. 2வது கணவன்மார்களுக்கு சொல்றேன், ஜெபிச்சு ஒரு காரியத்தை சொல்லும்போது கணவன்மாரு மனைவிகளை தடை செய்யக்கூடாது. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த அளவுக்கு புரிந்து கொள்கிற அளவுக்கு அவ்வளோ ஞானம் இன்னும் வரல. நல்ல கவனிங்க பார்க்கலாம். கர்த்தர் யாருக்கு என்னென்ன வேலைகளை கொடுக்கிறாரோ அதை மனமுகந்து நாம் செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய கரம் நமக்காக இறங்கி காரியங்களை கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற காரியம் அதுதான், ஏற்ற காலம் வரல, எனக்கு இன்னும் ஏற்ற காலம். நீ யார்? அது காலத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. காலத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். இன்னும் கூட சொல்றேன், காலத்தை மாற்ற நம் கர்த்தரால முடியும். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக இன்னும் ஏற்ற காலம் வரலன்னு இருந்தேன் பார்த்தீங்களா? அந்த ஏற்ற காலம் வரலன்னு இருந்ததுனால பல லட்சங்களை இழந்தேன். என்ன பண்ணுங்க? பல லட்சங்களை இழந்தேன். இன்னும் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது தரிசனத்துக்கு நேராக சில காரியங்களை செய்யும் போது அந்த நேரங்களின் நாட்கள் எனக்கு இன்னும் ஏற்ற காலம் இருக்கும் பொழுது இன்னும் என்னுடைய நாட்களும் என்னுடைய நேரங்களும் வீணாய் போக ஆரம்பித்தது. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் வைத்த இரக்கத்தின்படி, தயவின்படி, அவர் வைத்திருந்த அந்த வைராக்கியத்தின்படி ஊழியங்களை செய்ய கர்த்தர் அழைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அதனால அவங்கள பார்த்து சொல்றேன், ஏதாவது அதாவது இது அப்படின்னு சொன்னா, மற்ற காரியத்துக்கெல்லாம் ஏற்ற காலம் வந்துடும். ஆனா ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு மாத்திரம் என்ன வராது? ஏற்ற காலம் வராது. நாங்க ஆவியில உணர்ந்து சொல்றேன், சில குடும்பங்களில் சில காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்குது. சிலரை ஊழியத்துக்கு அழைக்கும் போது சில நீங்க தடை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நான் எச்சரிக்கையா சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு மனிதனை திருச்சபையில் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி சில ஊழியங்களுக்கு கூப்பிடும் போது நீங்க தடை செய்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் யோசிப்பேன், சாதாரண இந்த சும்மா லோக்கல்ல இருக்கிற ஊழியத்துக்கே நம்ம ஜனங்க இப்படி பண்றாங்கன்னா, இவங்களை வச்சு பீகாருக்கு போகலாம், அங்கே போகலான்னு பிளான் பண்ணி இருக்கிறோமே, இவங்களாம் என்ன செய்வாங்கன்னு நான் பல நேரத்தில் யோசிப்பேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எதற்கும் ஆயத்தமாக இருக்கணும். இப்போ ஒரு குடும்பத்தை எழுப்பி இந்த ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, பீகாருக்கு போங்க இல்லை ஜார்க்கண்டுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? என்ன எல்லாம் சைலண்டாக என்ன பார்க்குறீங்க? பீகார் ஜார்க்கண்டு போங்கன்னு என்ன பண்ணணும்? சத்தமே வரலையே. என்ன பண்ணணும்? கிளம்பணும். என்ன பண்ணணும்? கிளம்பணும். அதனால நான் தேவ சமூகத்திலேருந்து சொல்றேன், இன்னும் காலம் வரலன்னு உங்க வாயில வரவே கூடாது. அதுக்கெல்லாம் நாங்கள் தகுதி இல்லாதவன் நீங்க சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒரு மனிதனை தகுதி படுத்திருக்கிறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களை ஆவிக்குரிய ரீதியாக நீங்க மாம்ச ரீதியா பல காரியத்தை செய்யலாம், ஆனா ஆவிக்குரிய ரீதியாக நீங்க எப்பேற்பட்டவர்கள் என்பதை கர்த்தர் மேய்ப்பனுக்கு, ஊழியக்காரனுக்கு சொல்லுவாரு. பாருங்க, இவ்வளவு சாட்சிகளை கேட்டீங்க. ஒரு பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுத்தா எத்தனை திருவண்ணாமலையில், அதெல்லாம் ஒரு ஊழியம். அதெல்லாம் என்னதுங்க?
ஒரு ஊழியம். எத்தனையோ பேர் சாக போனவர்கள் இன்றைக்கு உயிரோடு வந்திருக்காங்க என்று சொன்னால், இன்னும் காலம் வரலன்னு சொல்லி அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், எத்தனையோ பேர் நரகத்துக்கு நேராக போயிருப்பார்கள். காலம் அல்ல, காலத்தை தீர்மானிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனால சாக்கு போக்கு சொல்லாதீங்க. நான் மறுபடியும் அழுத்தமா சொல்றேன், ஊழியத்துக்கு போவதற்கு கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நீங்க ஒரு தடையா இருந்தீங்கன்னு சொன்னா அது சரியா இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால காலம் வரல, கர்த்தருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்றுவதற்கு இன்னும் காலம் வரலன்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அதே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. 6 அவசரத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தி ஒருவருக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அல்லேலூயா. இப்ப எனக்கு காலம் வரல, காலம் வரல, காலம் வரலன்னு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன்னு சொன்னா, இப்படி சொல்றேன்னு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் காலம் வரல, அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் காலம் வரல நம்ம சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிற ஆகாய் தீர்க்கதரிசி மூலியமா ஒரு எச்சரிக்கை அனுப்புகிறார். நீங்க திரளாய் விதைக்கிறீங்க. அல்லேலூயா. அப்படின்னு என்ன பண்றாங்க? திரளாய் பிரயாசப்படுகிறோம், ஓட்டி பார்க்கிறோம், போட்டி பார்க்கிறோம், அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், ஏதேதோ பார்க்கிறோம். ஆனா வர்றது என்னவா வருதாமா? சொல்லுங்க, என்னவா வருதாமா? கொஞ்சமா தான் வருது. அடுத்து சொல்லப்படுகிறது, அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்து என்ன ஆகல? சொல்லுங்க, என்ன ஆகல? புசித்து என்ன ஆகல? அதனாலதான் நைட்டு 1:30 மணிக்கு 2:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஆர்டர் போட்டு எதை சாப்பிட்டாலும் திருப்தி ஆகலை. எதை சாப்பிட்டாலும் என்ன இல்லை? சொல்லுங்க, நான் சொல்றேங்க, தேவ திட்டத்தை நிறைவேற்றி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய திருப்தி நமக்கு வரும். அநேகருடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட காரியம் இருக்கிறது. நீங்கள் நிறைய இருக்குது, வீட்டில் நிறைய இருக்குது. ஆனால் எதை சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி ஆகலை, ஒரு சமாதானம் இல்லை. அது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையாகவே எனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, அப்படின்னா நீ தேவ திட்டத்தை விட்டு விலகி நிற்கிறன்னு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் சொல்கிறாரு. நிறைய பேர் நிறைய பிரயாசப்படுறீங்க, ஆனால் வர வேண்டிய காரியங்களுக்கு வந்து சேரலை. புசிக்கிறீங்க, திருப்தி ஆகவில்லை. குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. அல்லேலூயா. என்ன அடையலையாமா? ஒரு நிறைவை பார்க்க முடியவில்லை, ஒரு நிறைவு பார்க்கல. எங்க பார்த்தாலும் குறைகள், எங்க பார்த்தாலும் குறை, எல்லா இடத்துலையும் குறை, எங்க போனாலும் குறை. ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, நீ இன்னும் பரிமூலம் அடையவில்லை. ஏன்னா நீ என் திட்டத்தை செய்வதற்கு பதிலாக நீ உன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் இந்த நம்ம நம்ம ஆலயமும் தரிசனமும் நம்ம கொடுக்கப்பட்ட திட்டமும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு முதல் படியாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு இது தெரியல, அநேகருக்கு இது தெரியல. ஒரு 52 நாள் கர்த்தர் ஜெபம் பண்ணுன்னு சொன்னா அது பரலோக திட்டம். 52 நாள் நீ இரவுல ஜெபிக்கணும்னா பரலோக திட்டம். அதை விட்டுட்டு நான் மாட்டுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு நான் எல்லாம் சாதிச்சிருவேன்னு சொன்னா, நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்றேன், சாதிக்க முடியாது. நான் திரளாய் விதைத்தாலும் கொஞ்சமாக தான் அது வரும். நான் புசித்தாலும் குடித்தாலும் எனக்குள்ள ஒரு பரிமாணம் வராது. ஏன்னா நான் தேவ திட்டத்தை விட்டுட்டு இப்ப நான் சொல்றேன், எனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரல. எப்போ வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்போ உங்களுக்கு ஏற்ற காலம் வரும்? நீங்களா முடிவு செய்து, நீங்களா மாம்சத்தில் ஒரு காரியங்களை செஞ்சுட்டு எனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரல. ஒரு ஏற்ற காலம் எவ்வளோ துணிகரம், எவ்வளோ துணிகரம். இன்னைக்கு இரவு ஜெபம் 14வது நாளாக இன்னைக்கு நடக்கிறது. கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். ஒரு நாள் கூட உனக்கு ஒரு எண்ணம் வரல. ஒரு நாள் அந்த போனை நோண்டிட்டு இருக்கிறல்ல, படுத்துக்கிட்டே போனை நோண்டிக்கிட்டு பல காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறல்ல, அப்ப கூட உனக்கு ஒரு பயம் வரல. என் திருச்சபையில ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. என் தேவன் திருச்சபையில ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா தவறான செயல்பாடுகள், பல காரியத்தை உன் படுக்கையில படுத்துக்கொண்டு நீ யோசித்து கொண்டு இருக்கும் போது உனக்கு ஒரு பயம் வரல. நீ சாதிச்சலான்னு நீ நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, நீ திரளாய் விதைச்சாலும் கொஞ்சமாக தான் வரும். நம்ம யாரோடு போராடி கொண்டிருக்கிறோம்? யாரை எதிர்த்து நிற்கிறோம் நமக்கு தெரியல. யாரை எதிர்த்து நிற்கிறோம்? கொஞ்சம் யோசிங்க. உங்கள் படுக்கையின் நேரம் எவ்வளோ
எத்தனை பேர் காலை 9 மணிக்கு தூங்குற எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் 11, 12 அப்படிதான் தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த நேரங்களில் ஒரு ஜெப திட்டத்தை கொடுத்து ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். வந்து நின்று பாருங்க, தெரியும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன் எல்லையில் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு. கர்த்தர் எவ்வளவு அங்கலாய்ப்பாய் பேசி கொண்டிருக்கிறாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறா, ஏன் பெறப்பட்ட ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். என் பிள்ளைகள் இதை செய்வார்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்தா. எனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரல, இன்னும் ஏற்ற காலம் வரல. எப்பதாங்க வரும்? அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை, கண்ணாடி பெட்டிக்குள் போவதற்கு முன்பாக அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். நமக்கு மேலே வச்சிருக்கிற எல்லா திட்டத்தையும் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கணும். அந்த நேரத்தில் ஐயோ நான் இதை செய்யாமல் விட்டுட்டேனே, ஐயோ நான் அதை செய்யாமல் விட்டுட்டேனே, அந்த தோல்வி மனப்பான்மை எலும்பி பிரகாசி திருச்சபைக்குள்ள இருக்கிற யாருக்குள்ளேயும் வரக்கூடாது. செய்து முடிச்சிடணும், எல்லாத்தையும் கத்துற மாதிரி சொல்லணும், எல்லாமே முடிந்தது. ஹல்லேலூயா. எனக்கு வைத்த எல்லா திட்டங்களையும், எனக்கு வைத்த எல்லா காரியங்களையும் சபையோடு இணைந்து நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடிச்சிட்டேங்கிற ஒரு மன நிறைவோடு பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கணும். ஒன்று அவருடைய வருகை, இல்லைன்னா மரணம், எது முந்தி கொண்டாலும் சரி கர்த்தரை பார்த்து சொல்லணும், என் தேவன் எனக்கு கொடுத்த, என் சபையோடு இணைந்து எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா திட்டங்களையும் நான் செய்து முடிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப அசால்ட், ரொம்ப அசால்ட். கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் புறம்பாக்க எழுதி வைத்துக்கொள். கர்த்தருடைய காரியங்களை செய்ய புறம்பாக்க ஆண்டு வேதவசனம் சொல்லுகிறது, நீ என்னதான் விதைச்சாலும் சரி, நீ எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, வர வேண்டியது வந்து சேராது. வேதவசனம் சொல்கிறது, பொத்தலான பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். எவ்வளோ ஒரு துக்கமான காரியம் பாருங்க, எவ்வளோ ஒரு துக்கமான காரியம். கத்த திட்டமா சொல்ற காரியம் அதுதான். தேவ திட்டத்தோடு இணைந்துற, தேவ திட்டத்தோடு இணைந்துற. ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கேட்கல. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 2 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னால் இணைத்து செயல்பட முடியவில்லை என்று சொன்னால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்துல குறுக்கு வழியில போய் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. குறுக்கு வழியில போய் என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. சிலருக்கு நான் பார்க்குறேன், ரொம்ப துணிகரம், ரொம்ப துணிகரம். வீட்டிலே தான் இருக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க, ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்கள் இருதயம் ஒத்து போக மாட்டேங்கிறது. உங்கள் இருதயம் அதில் வரவே மாட்டேங்குது. உங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். கொஞ்சம் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. என்னத்தை சிந்தித்து பாருங்கள். 2 முறை கர்த்தர் சொல்றார். 5ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் 2 முறை சொல்றார். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7ஆவது வசனம் சொல்கிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு 8ஆவது வசனம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து. அல்லேலூயா. இந்த மலை ஏறுவது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது ஒரு ஜெப அனுபவத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறதுங்க சொல்லுங்க, என்னத்தை குறிக்கிறது? ஜெப அனுபவத்தை அது குறிக்கிறதா ஒரு அடையாளமா கர்த்தர் சொல்றாரு. நீ மலையில ஏறு, அப்பதான் என் தரிசனம் நிறைவேறும். அல்லேலூயா. என்ன பண்ணணுங்க? அப்பதான் என் தரிசனம் நிறைவேறும், என் ஆலயம் கட்டப்படணும். நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா முதலாவது நீ மலையில ஏறணும். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறா. நீ மலையில ஏறணும். மலையில இத ஜெபமலையில ஏறுவதற்கு சில நேரம் கடினமா இருக்கும். ஆனா நீ மலை மேல ஏறிட்டனா தேவ மகிமை இறங்கி வர ஆரம்பித்து விடும். கர்த்தர் பேச ஆரம்பித்து விடுவா. கர்த்தர் நமக்கான வாசலை திறக்க ஆரம்பித்து விடுவா. கர்த்தர் அற்புதங்களை செய்ய தொடங்குவா. நான் மலை மேல ஏறுகிற வரைக்கும் தான் அவர் பார்த்து கொண்டிருப்பா. ஏறிட்டனா என் தேவன் சீனாய் மலை மேல இறங்கி வந்ததை போல இறங்கி வந்து காரியங்களை பேச தொடங்குவா. கர்த்தர் பேச தொடங்குவா. அந்த ஜெப அனுபவத்துக்குள்ள நான் வரணும். அந்த ஜெப அனுபவத்துக்கு வரணும். கீழான ஜெபம் அல்ல, மேலான ஒரு ஜெப அனுபவத்தை கர்த்தர் நமக்கு ஒரு திட்டமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
சும்மா ஒரே நிலையா ஜெபிக்காத, மலை மேலே ஏறுகிற ஒரு ஜெப அனுபவம். அதுதான் 50 நாள் ஜெபம் பண்ண சொன்னான். அண்டர் 50 நாள் எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னான்னா, என்ன ஆசீர்வாதம்? அப்படி அல்ல, ஒரு மாற்றம் வரணும், சுற்றி இருக்கிற காரியங்களை முடிவு வரணும், என் திட்டமும் என் தரிசனமும் நிறைவேறுவதுன்னா ஜெபம் தேவை. அல்லேலூயா. தேவ திட்டம் தரிசனம் நிறைவேற என்ன வேணுங்க? ஜெபம் தேவை. இந்த வசனங்களை கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தேவ திட்டத்தை விட்டு வெளியே வந்தா என் ஆசீர்வாதம் காணாம போயிருது. அதை நம்ம 6ஆம் வசனத்துல வாசிச்சோம். நான் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு ஆசீர்வாதம். தேவ திட்டத்தை விட்டுட்டு நான் வெளியே போய் என் மாம்ச ரீதியாக ஏதாவது சாதிக்கணும்னு நினைச்சேன்னா பொத்தலான பையில போடுற காரியமா தான் இருக்கும். வரும் வரும், ஆனா அது எங்க போகுது அப்படின்னா பொத்தலான பையில போடுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலம் வரலன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. என் சூழ்நிலை சரியில்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. என் சரீரம் சரியில்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. என்னால் இவ்வளோ தூரமா இதை செய்யணுமா அதை செய்யணுமான்னு சொல்லி தயவு செய்து பேசாதீங்க. கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சொல்ல, நீ மலையில ஏறு. நீ என்ன பண்ணு சொல்லுங்க, என்ன பண்ணு? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாருங்க? வேலை செய்யுங்கிறாரு. என் தரிசனம் நிறைவேறுவதற்காக நீ வேலைகளை செய். அல்லேலூயா. என் வேலைகளை செய். கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாரை வேணுமாலும் வச்சு ஆலயத்தை கட்டி இருக்கலாம். அவர் நினைச்சா யாரை கொண்டு வேணுமாலும் ஆலயத்தை கட்டலாம். ஆனால் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏன் திட்டத்தின்படி இந்த ஜனங்கள் ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. இவர்கள் மூலியமாக ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். இவர்கள் என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிற அப்படின்னா இவர்கள் தான் ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. அவருக்கு ஆளா இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆளா இல்லை, யாரை வேணுமாலும் எழுப்பி கர்த்தர் தேவ திட்டத்தையும் தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். ஆனா அவர் இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். இந்த ஜனங்க தான் இப்படி தவறு செய்கிறாங்க. இந்த ஆலயத்தை கட்டுவதற்குள்ள எவ்வளவு ஆசீர்வாதம் இந்த ஜனங்களுக்கு இருக்கிறது என்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இவர்களை நான் மறுபடியும் இவர்களை தட்டி எழுப்பி இவர்களை உயிர்ப்பித்து இவர்கள் மூலியமாகவே இந்த தரிசனம் நிறைவேற வேண்டும், இந்த திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பிரயாசப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஐயா தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க இல்லைன்னா அவருக்கு 1000 பேர், நீங்க இல்லைன்னா அவருக்கு 1000 பேர். எத்தனை பேரை கொண்டு வந்து இந்த திட்டத்தை அவரால் நிறைவேற்ற முடியும். ஆனா அவர் சொல்றாரு, இல்லப்பா, இவர்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புறேன். இந்த திட்டத்தின்படி இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த திட்டத்துக்குள்ள இவங்க தான் இருக்கணும். நான் வாய்ப்பு கொடுக்கிறேன் என் ஜனத்துக்கு. ஏன்னா நான் மலை மேலே ஏறி மரங்களை வெற்றி ஆலயத்தை கட்டுகிற இந்த திட்டத்தில் இவர்கள் இணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் இதை இழந்து விட்டாங்கன்னா, இந்த தரிசனத்தையும் இந்த தேவ திட்டத்தையும் இவர்கள் இழந்து விட்டுட்டாங்கன்னா இவர்கள் எல்லாமே பொத்தலான பையில போடுகிற ஆசீர்வாதத்துக்குரியவர்களாய் மாறுவாங்க. ஆனா இவர்களை நான் இப்படி இருக்க விரும்பல. இவர்கள் கையின் பிரயாசத்தை இவர்களே சாப்பிடணும். இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாக இவர்களை நான் தட்டி எழுப்புறேன்னு சொல்லி கர்த்தர் இந்த வழியில சொல்றாரு. ஓ வழிகளை சிந்தித்துப்பா, ஓ வழிகளை நீ சிந்தித்துப்பா, அதை நீ சிந்தித்து நீ திரும்புவாய் என்று சொன்னார். நீ பொத்தலான பையில போட்டு கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குவார். அல்லேலூயா. அழகா அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். என்ன சொல்றாருன்னா 8வது வசனம், நீ மலை மேலே ஏறுங்கிறார். 2வது மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் பாருங்க, நம்ம செயல்பட தொடங்கின உடனே நல்லா கவனிக்கணும் பார்க்கலாம். கர்த்தர் அங்க சொன்னாரு, நீ பொத்தலான பையில போற, திரளா விதைக்கிற, ஒன்றும் பெரிய ஆசீர்வாத திருப்தி இல்லை, சம்பூர்ணம் இல்லை, இதெல்லாம் உனக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனா நீ மறுபடியும் வழிகளை சிந்தித்து பார்த்து நீ தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீ திரும்பி வருவாய் என்று சொன்னார். மலை மேல் ஏறி நீ மரங்களை வெற்றி காரியங்களை செய்ய தொடங்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னார், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எதில் தெரியுங்க அதிகமாக பிரியப்படுவார்? நான் ஒரு திட்டத்தை செய்யும் போது, நான் ஒரு சித்தத்தை செய்யும் போது,
சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இன்னும் ஏற்ற காலம் வரல, இன்னும் அது வரல இது வரலன்னு சொல்லுகிற ஜனங்களை பார்த்து அல்ல, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவ திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அந்த விருப்பமாய் காரியங்களை செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, அதன் பேர் நான் பிரியமாய் இருப்பேன். அடுத்து அவர் சொல்லி முடிக்கிறார், என்ன சொல்கிறார் என்று சொன்னா, அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் சொல்றார், ஒரு திட்டத்தை கொடுத்து அதை நீ செயல்படுத்த தொடங்குவாய் என்று சொன்னா, அதனால என் மகிமை விளங்கும். இதுவரை நீ சந்தித்திராத, நீ பார்த்திராத, தேசங்கள் பார்த்திராத, உன் குடும்பங்கள் பார்த்திராத ஒரு மகிமையை நான் வெளிப்படுத்த நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிற. நீ திட்டத்தை செய்வதற்கு நீ ஆயத்தம் என்று சொன்னால் என் மகிமையை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. தேவ மகிமை ஒரு இடத்துல இறங்கும் என்று சொன்னால், அது எத்தனை வருஷம் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவர் மகிமை இறங்குச்சுன்னு சொன்னா அந்த இடத்துல அது எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும். கல்லறை கவனிங்க பார்க்கலாம். லாசரு மரிச்சிட்டான், கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. அங்கே ஆண்டவர் வந்து நின்று சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சா தேவ மகிமையை காண்ப. அப்படின்னா என்னன்னா, முடியாத, உலகத்தால் முடியாததை, உலகம் முடியாததை, கல் வைத்து மூடப்பட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவைகளை கர்த்தருடைய மகிமை இறங்கும் என்று சொன்னால் அதை உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வந்து அதை நமக்காக கொடுக்கப்படுகிற ஒரு சரித்திர சம்பவமாக அதை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாம அடைய மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நடந்திராத பெரிய மாற்றங்கள் வரணும்னா கர்த்தருடைய திட்டத்தில் இணைந்து இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியாதவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். தெளிவா இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, என் மகிமை விளங்கணும்னா நீ என் திட்டத்தில் இணைஞ்சிரு. மகிமை விளங்கணும். ஆண்டவர் சொல்றாரு, வாக்கு பண்ணுகிறார். என்ன பண்றாருங்க? அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை? மற்றவங்களை போல ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் இங்கே இருக்கிற திருச்சபைக்குள்ள இருக்கிற யாரையுமே கர்த்தர் தெரிந்து கொள்ளல. உனக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களை போல அல்ல, நீ தேவ திட்டத்துக்குள்ளோ தேவ தரிசனத்துக்குள்ள நீ இணைந்திருப்பாய் என்று சொன்னா உனக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவா. உனக்கு ஒரு பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது, பெரிய மாற்றங்கள் இருக்கிறது. அவருடைய பாதைக்கு நம்ம திரும்பணும். அதுதான் சொன்னாரு, உன் வழியை முதல்ல சிந்தித்துப்பார். என்ன சொல்றாருங்க? உன் வழியை சிந்தித்து. ஏசாயா 55 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க அங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு. 55:7 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 55:7 அப்படி வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு திரும்ப கடவான். அல்லேலூயா. தேவ திட்டத்தை நல்லா கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் தேவ திட்டத்தை விட்டு அவன் வேறு பகுதிக்கு போவான் என்று சொன்னார், அவன் யாராய் மாற்றப்படுகிறான் என்று சொன்னார், அவன் துன்மார்க்கனாய் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்க தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு எங்க திரும்பணுமா? சொல்லுங்க, எங்க திரும்பணுமா? கர்த்தரிடத்துல திரும்பு. உலக காரியங்களில் நீ 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 செய்வதற்காக அதிகமாக பிரயாசப்படுகிற, உலக விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு நிறைய பிரயாசப்படுகிற, துன்மார்க்கமான சில காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு நீ ஆசைப்படுற, விருப்பப்படுற, அதுக்காக எவ்வளவு நேரத்தை வேணுமாலும் செலவழிக்க நீ விரும்புகிற அப்பேற்பட்டவர்களை பார்த்து சொல்றாரு, உன் வழியை கொஞ்சம் சிந்திச்சுப்பார். உன் வழியை கொஞ்சம் சிந்திச்சுப்பார். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். ஆண்டவர் இந்த நாள் சொல்றா, நீ திரும்பு, நீ தேவ சமூகத்தில் திரும்பு. உன் மூலியமா என் திட்டத்தை நான் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறேன். எஸ் டாடி. இன்னைக்கு அநேகர் தேவ திட்டத்துக்குள்ள வர முடியாதபடி இன்னைக்கு அநேகர் அங்கும் இங்குமாய் நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு சொல்றா, நீ திரும்பு, நீ திரும்பு, நீ திரும்புவாய் என்று சொன்னால் உனக்கான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் அவன் மேல மனதுருகுவாராமா. யார் மேல மனதுருகுவாராமா?
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமமாக தன் நினைவுகளை விட்டு எங்க திரும்பணும்? ஆண்டவரே, நான் திரும்பி வந்துடுறேன். இனி உங்க திட்டங்களை தரிசனங்களை நிறைவேறுவதற்காக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் ஆசை இல்லப்பா, உங்க விருப்பம். சாக்கு போக்கி நீ சொல்லாதபடி நான் காரியங்களை செய்ய வரேன்னு ஒரு மனிதன் இந்த நாட்களில் தன்னை ஒப்பு கொடுப்பான் என்று சொன்னார். கர்த்தர் சொல்றாரு, அவன் மேல கர்த்தர் மனதுருகுவார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அதை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அந்த வசனம் அப்படி சொல்கிறது, நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவும். அல்லேலூயா. என்னை வாழ வச்சு, என்னை ஆசீர்வதித்து, எனக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்து, என்னை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற அந்த தேவனிடத்துக்கு திரும்ப கடவும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொருந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாருங்களாமா? மன்னிக்க ரெடிங்கிறாரு. மன்னிக்க ரெடி. நீ எல்லாத்தையும் மறந்து ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்க பத்தியா, அது எல்லாத்தையும் மன்னிக்க அவர் ரெடியாய் இருக்கிறார். அவர் உன் மேல மனதுருக ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னும் உணராதபடி, இன்னும் கீழ்ப்படியாதபடி ஏன் காரியம்னு ஓடக்கூடாது. அல்லேலூயா. சில பேரெல்லாம் பார்த்தா ரொம்ப துக்கமா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தான். தேவ திட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இக்காலத்தில் சபையை பூட்டி வைப்பதற்காக கர்த்தர் சபையை கொடுக்கல. சபையை என்ன நம்பி மாத்திரம் கர்த்தர் கொடுக்கல. சபை என்பது எல்லாராலும் இணைக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னால ஒரு 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 5 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியல, விட்டுரு. 4 மணி நேரம் ஜெபம் பண்ணல, விட்டுரு. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு இடப்பட்ட நாள், ஒரு புதன்கிழமை, ஒரு திங்கட்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஏதோ ஒரு நாள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை இணைத்துக் கொள்வதற்கு நீ ஆயத்தமா இருக்கிறியா? கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். கொஞ்சம் கவனிங்க. எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலை, எப்போ பார்த்தாலும் குடும்பம் நல்லது. கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் கொடுத்த வேலை. கொஞ்சம் சபையும் பாருங்க. தேவ திட்டம் நிறைவேற்றுவதற்கு ஆட்கள் தேவையா இருக்கிறாங்க. அழுது புலம்பி ஓலமிட்டு அழுவதற்கு ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவையாய் இருக்கிறார்கள். இந்த கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக்குவதற்காக மலை மேலே ஏறுவதற்கு ஒரு கூட்டம் தேவையாய் இருக்கிறாங்க. அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் கொடுக்கிற பாதுகாப்பு, அவர் கொடுக்கிற நன்மை, இணைந்து ஜெபிப்பதற்காக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இணைந்து ஜெபிப்பதற்கு ஆட்கள் தேவையாய் இருக்கிறாங்க. நீ கொஞ்சம் யோசி, எவ்வளவு நேரத்தை வீணாக்குற? நீ ஒன்றும் பெரிய சாதனையாளர்லாம் இல்லை. நீங்க பெரிய தானியேலை போல அவ்வளோ பெரிய வேலை செய்கிறவர்கள் அல்ல. அவர் கூட 3 வேளையும் தேவ திட்டங்கள் நிறைவேறுவதற்காக, தேவ தரிசனங்கள் நிறைவேறுவதற்காக எருசலேமை நோக்கி, எங்கேயோ இருக்குது ஆலயம் எங்கேயோ இருக்கிறது. அந்த ஆலயத்தில் இருக்கிற எருசலேமை நோக்கி ஜன்னல்களை திறந்து ஒரு பாரமுள்ள மனுஷனா ஜெபித்தார். அதனாலதான் சரித்திரத்தில் அவருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சிங்கங்கள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, தானியேலை சேதப்படுத்த முடியல. கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துக பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஏன் ஆசீர்வாதத்துக்காக நான் அழைக்கல? இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்று சந்திக்கப்படாமல் இருக்கிறாங்க. எவ்வளவு கொலைகள், சிறு குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. வயிற்றில் இருந்த குழந்தைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் துர்மார்க்கமான காரியம், பாவ செயல்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. எவ்வளவு சட்டங்கள் போட்டாலும், எவ்வளவு காரியங்களை கொண்டு வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மனிதன் ஜெபிப்பான் என்று சொன்னார், ஒரு மனிதன் திறப்பில் நிற்பான் என்று சொன்னார், கர்த்தர் இறங்கி வருவார். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நின்று ஒருவனை தேடுகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தர் ரொம்ப துக்கப்படுறாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஏதோ ஒன்று செஞ்சுட்டு காலம் கடத்துவதற்கு இது நேரம் அல்ல. கொஞ்ச காலம்தான் இருப்பதை சத்துரு உணர்ந்து தீவிரமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எதுக்கு அவனை திருச்சபையில வச்சு கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறாரு? நீ சுகபோகமாய் வாழ்வதற்காகவா? இல்லை கோடியா சம்பாரிச்சு மாளிகை கட்டுவதற்காகவா? நான் கர்த்தருடைய வேலையை செஞ்சா எனக்கு தேவையானதை கர்த்தர் தருவா. எவ்வளவுதான் அவரு பேசுவார்.
திருச்சபையில உட்கார்ந்து ஜெபிப்பது எப்படி, காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஜெபம்னா என்ன சொல்றாரு, வாக்குத்தத்தம் என்ன, சுயநலமான ஒரு கிறிஸ்தவனாய் வாழக்கூடாது. சுயநலம், நான் நல்லா இருக்கணும், நல்லா தூங்கணும், ஏகபோகமா நிச்சயமா சொல்றேன், காலங்கள் பதில் சொல்லும். காலங்கள் வேகமாய் மாறப்போகிறது. சந்திர சூரியன் மாறப்போகுது. வீசிக்கொண்டிருக்கிற காற்று மாறும், கொந்தளித்து கொண்டிருக்கிற கடல் மாறும், எல்லாமே மாறப்போகுது. நீ அடைக்கலம் தேடி ஓட முடியாது. நீ அடைக்கலம் தேடி ஓட முடியாது. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சட்ட திட்டங்களும் கடுமையாக்கப்படும். நீ பார்த்து கொண்டிருக்கிற எல்லா யுத்தங்களும் நம்ம தேசத்தில் நெருங்கி வரும். விளைந்து கொண்டிருக்கிற தானியங்கள் எல்லாம் விளைச்சலை குறைத்து கொள்ளும். எழும்பிக் கொண்டிருக்கிற தண்ணீர் ஊற்றுகள் எல்லாம் சீக்கிரமாய் அடைக்கப்படதான் போகிறது. எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். ஆனால் ஓ தேவ சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அழுகிறவனுடைய நெத்தியில முத்திரையை போடுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். யார் யார் மலை மேலே ஏறி தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒருங்கிணைந்து நிற்கிறார்களோ அந்த பேழை மேலே எழும்போ, அந்த பேழை மேலே எழும்போ. சுற்றில் ஆபத்துகள், சுற்றில் அழுகுறல்கள், ஆனா திட்டத்தை நிறைவேற்றுகிற நோவாவுடைய பேழை அது மேலே எழும்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புங்க. தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுங்க. சும்மா வந்து கதை பேசுவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கல. ஜெபிப்பதற்கு ஆட்கள் தேவை, திறப்பலனிக்கு ஆட்கள் தேவை, தெய்வ தரிசனங்களின் திட்டத்தை நிறைவேற்ற ஆட்கள் தேவை. நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அநேக ஆயிரங்கள் லட்சங்களை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். லட்சங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். எதற்காகவும் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது, எதற்காகவும் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. சும்மா வீட்டில் தூங்கிட்டு இருப்பதற்காக ஓ மேல அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கல. உன் மேல எதுக்கு அபிஷேகம், எதுக்காக வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னா நீ தேவ திட்டத்தை நிறைவேற்ற இணைந்து நிற்கணும். தேவ திட்டத்தை நிறைவேற்ற நீ இணைந்து நிற்கணும். சூழ்நிலை அது இதைன்னு பார்த்து கொண்டு சாக்கப்போக்கு சொல்றத விட்டுட்டு உன் வழியை சிந்தித்துப்பா, வழியை சிந்தித்துப்பா. திரும்பி வா, திரும்பி வா. அவர் உன்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஏசாயாவில் வாசிச்சபடியே மன்னிக்க இரக்கமுள்ள தெய்வம் நமக்காக இறங்கி வருகிறார். நான் தேவ சமூகத்திலிருந்து சவால் விடுறேங்க. தேவ திட்டத்தில் இணைஞ்சி நீ தேவ திட்டம் நிறைவேற்க பிரயாசப்பட்டு பார். உனக்கு தேவையான வாசல் அவர் திறக்கலைன்னா என்னன்னு வந்து கேள், என்னன்னு வந்து கேள். நீ ஏதோ இடத்துல உட்காந்துக்கிட்டு தேவ ஏன் திட்டம்னா அது நடக்காது. முதல்ல தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்கள் என்று சொன்னார் உங்களுக்கான காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அதே ஏசி 55:7-9 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் வழி என் வழிகளும் அல்ல, உன் நினைவுகளும் என் நினைவும் இல்லைங்கிறார் கர்த்தர். உன் நினைவும் அல்ல, என் வழியும் அல்ல. ஆண்டவர் சொல்லி, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும், உங்கள் பாதைகள் என் பாதை அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், நீ நினைக்கிற மாதிரி அல்ல, நான் வைத்திருக்கிற பாதைக்கு நீ திரும்பு, நான் வைத்திருக்கிற பாதைக்கு நீ திரும்புங்கிறாரு. நிறைய பேரை நான் கவனிக்கிறேன். நிறைய பேர் திருச்சபையில் நிறைய பேர் ஒப்பு கொடுத்தபடி வாழ்க்கை இல்லை, அர்ப்பணித்தபடி வாழ்க்கை இல்லை. மீண்டும் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கை. என்ன வாழ்க்கை சொல்லுங்க, என்ன வாழ்க்கை? மீண்டும் மீண்டும் பழைய வாழ்க்கை, பழைய செயல்பாடு, பழைய காரியம். நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, நீ மனம் திரும்புன்னு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இன்னைக்கு மனம் திரும்பி உங்கள் திட்டம் உங்கள் சித்தம் நிறைவேற என்ன அர்ப்பணிக்கிற நீ சொல்லிப்பாரு. பொத்தலான பைகளை எல்லாம் கர்த்தர் அடைத்து போடுவா. அடுத்தது அந்த வசனம் சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனம் போடுங்க பார்க்கலாம். 9ஆம் வசனம் போடுங்க. ஏசி 55:9 போடுங்க பார்க்கலாம். 9:9 போடுங்க. பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலோ என் வழிகளோ, உங்கள் நினைவுகளை பார்க்கலோ என் நினைவுகளை உயர்ந்து இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அவ்வளோ உயர்வான ஒரு பாதையை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நல்ல கைகளை தட்டி அதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உனக்கு தெரியாது ஒன்றை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு.
உனக்கு தெரியாது உன்னை கொண்டு எவ்வளவு அசைவுகளை உண்டாக்க போறான்னு. உனக்கு தெரியாது உன் ஜெபத்தின் மூலியமாய் கர்த்தருடைய மகிமை எவ்வளவு இறங்கி வருகிறதுன்னு. உனக்கு தெரியாது கர்த்தர் வைத்திருக்கிற மாபெரும் ஒரு அறுவடையை கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு மூளை மழுங்கி போய் கிடக்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மூளை மழுங்கி போய் கிடக்குது. வார்த்தையோடு இணைச்சு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியல. தேவ திட்டத்தோடு தரிசனத்தோடு இணைத்து தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. மழுங்கி போன அந்த மூளை இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாற்றம் அடையட்டும். உலகத்தோட காரியங்களை பார்த்து உலகத்தோடு தன்னை இணைத்து யாரோ சொல்றது யாரோ பேசுறது எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு தேவ திட்டத்தை விட்டுட்டு இன்னைக்கு அநேகர் விலகி நின்று கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் பாரு வானங்களையும் பூமியும் பாரு. பூமியை பார்க்கல வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ. வானம் பெரியதா பூமி பெரியதுங்களா? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வானங்கள் பூமியை விட பல மடங்கு வானம் பெருசு. நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. இந்த பூமியில மேல இருந்து பார்த்தா இந்த பூமி என்னவா தெரியுமா? சொல்லுங்க, என்னவா தெரியுமா? சின்னதா உருண்டையா தான் தெரியும். எப்படி சொல்றது, ஒரு முட்டை அளவு தான் தெரியும். அப்ப வானம் எவ்வளவு பெரியது பாருங்க. பூமியை விட வானங்கள் பல மடங்கு பெரியது. ஆண்டவர் சொல்றாரு, ஓ அறிவை விட நீ வைத்திருக்கிற திட்டத்தை விட என் திட்டமோ என்னுடைய செயலோ அது பெரிதா இருக்கிறது. அது வானாதி வானங்கள் கொள்ளாதவைகளாய் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு திட்டத்தை நான் உனக்கு கொடுத்து செய்யன்னு சொன்னா செய்ய முடியாது. நான் சொல்றேன், நீ படுத்து தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையை முடக்கி கொண்டு இன்னும் தூங்கு, எவ்வளோ தூங்க முடியுமோ தூங்கு. தேவ தரிசனத்தை விட்டு யோனா ஓடுனா, தேவ திட்டத்தை விட்டு யோனா ஓடினா, கர்த்தர் சும்மா விடலைங்க. ஏதோ கிருபையினால் அவனை உயிர் பிழைக்க வைக்க ஓடினார். கிருபை வச்சதுனால ஒரு மீனை கொடுத்து அது முழுங்கி கரையில் போய் கக்குனதுனால தான் அவன் கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருந்தான். அல்லேலூயா. ஏன்னா உக்கிர கோபமாய் சத்துரு இறங்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. உக்கிர கோமாய் சத்துரு இறங்கி முடிந்த அளவுக்கு எவ்வளவு ஜனங்களை வஞ்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமாய் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி என்ன பண்றான்? 1 பேதுருல நீங்க வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்படுகிறது, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. 1 பேதுரு 5:8 வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இரு. அல்லேலூயா. என்னவா இரு? எதுல இணைஞ்சிருக்கிற கொஞ்சம் கவனி. எந்த திட்டத்துல இணைஞ்சிருக்கிற, எந்த காரியத்தில் இணைந்திருக்கிற கொஞ்சம் யோசி. கொஞ்சம் நீ எதுல ஒன்று இறுதி இணைக்கப்பட்டிருக்கிறது, உன்னுடைய செயல் எதோட இணைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல தெளிந்த புத்தியை கேளு, உன் வழியை சிந்தித்து பாரு. நீ எங்க நிக்கிற, எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற கொஞ்சம் கவனி. ஆண்டவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். இது யாருக்கு? வெளியில இருக்கிறவனுக்கு சொன்னது அல்ல, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற ஒரு எச்சரிக்கையான காரியம். தெளிந்த புத்தியாயிரு. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, விழித்திருங்கள். என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? விழித்திருன்னா கண்ணுல முழிச்சு பார்க்கறது அல்ல, ஒரு ஆவிக்குரிய விழிப்பு இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய விழிப்பு எத்தனை பேத்துக்கு இருக்குது? கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். கண்ணை மூடி தூங்குறது அல்ல, விழித்திருக்கணும். நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எதில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் எங்களுக்கு இவ்வளோ பெரிய திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளோ பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, இதில் நான் இணைஞ்சிருக்கிறேன்னா ஒரு ஆவிக்குரிய விழிப்பு நமக்கு இருக்குதான்னு கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. ஏன் சொல்றாருன்னா, ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். அல்லேலூயா. எதிராளியா பிசாசானவன் யாருங்க? எதிராளியான பிசாசானவன் இன்னைக்கு என்ன செய்யறானா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. அல்லேலூயா. என்ன பண்றாங்க? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. என்ன தேடுறானாமா? நான் தேவ திட்டத்தில் இருக்கக்கூடாது, தேவ தரிசனத்தில் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நம்ம திருச்சபையில் நீ கை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு உனக்கு நான் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. நீ கையை தட்டிட்டு பாட்டு போடுறதுக்கு நீ தேவையே இல்லை. எனக்கு தரிசனம் நிறைவேறுவதற்காக தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் திருச்சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா ஆள் கணக்குக்கு ஆள் தேவையே இல்லை. ஆள் கணக்குக்கு ஆள் இங்க தேவையே இல்லை. ஒன்று இணைந்திருந்தால் தரிசனத்தோடு இணைந்திரு, தேவ திட்டத்தோடு இணைந்திரு. தேவைக்காக திருச்சபையும் அல்ல, நானும் பிரசங்கம் பண்ணணும் அவசியமும் இல்லை. தெளிந்த புத்தியை கேளுங்க. முதல்ல தெளிந்த புத்தியை கேளுங்க. சொல்லப்படுதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கலாம்,
இன்னும் சில பேர் உணர்வற்ற நிலைமையில நீங்க நின்று கொண்டிருக்கலாம். பைத்தியத்துக்கு கத்தி கொண்டு இல்லை, என் தேவனுடைய ஆதங்கத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன், என் தேவனுடைய பாரத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். பைத்தியம் இல்லை, மைக்க பிடிச்சி கட்டணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. என் தேவனுடைய அங்கலாய்ப்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறான், என் தேவனுடைய காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறான். உன் சுகமும் உன்னுடைய காரியம்னா யார் நிப்பா தேசத்துக்காக? ஓ சுகமும் ஓ துக்கம், உன்னுடைய சந்தோஷம் ஓ மகிழ்ச்சி, இப்படியே நீ சுயநலமா வாழ்ந்துட்டு இருந்தனா நீ எதுக்கு கத்தருக்கு? நீ எதுக்கு கத்தருக்கு? வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத எத்தனையோ பேர் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. போன் பார்க்கறத நிறுத்த மாட்ட, தூக்கத்தை நிறுத்த மாட்ட, சாப்பாட்டை நிறுத்த மாட்ட, ஓ சுகபோகமான வாழ்க்கையை நிறுத்த மாட்ட. ஆனா நான் கிறிஸ்துவன், ஆனா நான் கிறிஸ்துவன், ஆனா நான் வேதத்தை எடுத்துட்டு சபைக்கு வருவேன். வெக்கமா இல்லை நமக்கு? எப்படி கிறிஸ்துவன் சொல்ல முடியும்? எதையும் செய்ய மாட்டேன், எதையுமே நான் செய்ய மாட்டேன், நான் மாற மாட்டேன். ஆனால் எனக்கு மாற்ற வரும்னு நான் எவ்வளோ தைரியமாக கேட்டுட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, உங்களை கொஞ்சம் கவனிங்க. எதுக்காக நம்ம எல்லாம் இணைக்கப்பட்டோம்? எங்கெங்கேயோ இருந்தோம், எதேதோ மாவட்டத்தில் இருந்தோம், எதேதோ இருந்தோம். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றதா? அங்கும் இங்குமா இருந்தவங்களை எல்லாம் கர்த்தர் இணைத்து கொண்டு வந்திருக்கிறா. நீ இந்த திட்டத்தில் இணையணும். கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறா. தெளிந்த புத்தியாயிரு, தெளிந்த புத்தியாயிரு, விழித்திரு. அன்பு சகோதரியே, சகோதரனே, தேவச்சனமே, காலம் கடைசி காலம். நம்மளை நம்பி கர்த்தர் அநேக காரியங்களை செய்வதற்கு அவர் திட்டமிட்டு இருக்கிறார். பேர் கிறிஸ்தவனாக அல்ல, திறப்புல நிற்கிற கிறிஸ்தவனாய் மாறணும். திறப்புல நிற்கிற கிறிஸ்தவனாய் மாறணும். ஒரு கிறிஸ்தவன் சரியாய் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலன்னா அவன் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறான், அவன் சிங்கத்தில் வாயில சிக்கப்பட்டு இருக்கிறான். நான் சொல்கிறேன், வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஜெபிக்கிறதை விட இன்னைக்கு திருச்சபைகளுக்காக ஜெபிப்பதை அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு பின்மாற்றத்தின் ஆவி அநேக ஜனங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. சோம்பலின் ஆவியும் கனநித்திரியின் ஆவியும் இன்னைக்கு திருச்சபை இந்த திருச்சபை அல்ல, வெளியில் இருக்கிற அநேக திருச்சபைகளை சொல்றேன். இன்னைக்கு தேவ திட்டத்தோடு சபையோடு இணைந்து செயல்பட முடியாதபடி முரநாட்டம் உள்ள ஆவிக்குரிய சந்ததிகள் தீவிரமாய் எழும்பி கொண்டிருக்கிறது. ஊழியக்காரனுக்கு விரோதமாக, ஊழியக்காரங்க குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியக்காரனுடைய சந்ததிகளுக்கு விரோதமாக இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் எழும்பி நின்று கொக்கரித்து நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த ஊழியத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னா இவர்களை அட்டாக் பண்ணா போதும் என்று சொல்லி வெளியில அல்ல, இன்னைக்கு சபைகளுக்குள்ள சத்துரு கலகத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார், பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைய ஊழியர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நிறைய ஊழியர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் இந்த செய்தி அனுப்பப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனுக்கும் ஒரு திருச்சபை தரிசனத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் ஒருத்தர் விரோதமாய் எழும்புறானா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். அவர் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துவார், ஒருவனும் தப்ப முடியாது. அல்லேலூயா, ஒருவனும் தப்ப முடியாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க ஊழியக்காரனுக்கு நோகை உண்டாக்குற, மனசஞ்சலத்தை உண்டாக்குற, வேதனை உண்டாக்குற, கண்ணீரை உண்டாக்குற சந்ததிகள் எழும்புது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை சொல்லல, நிறைய திருச்சபைகள் இந்த போராட்டம். அப்போ இதுக்கெல்லாம் யார் ஜெபம் பண்ணுவா? இதுக்கெல்லாம் யார் ஜெபம் பண்ணுவா? ஊழியக்காரனுடைய அங்கலாய்ப்பே பெருசாக இருக்குது. இந்த நாட்களில் ஊழியக்காரனுடைய அங்கலாய்ப்புகளும் பெருசாக இருக்குது. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் வியாதிப்படுவதற்கும் இன்னைக்கு பலவீனப்படுவதற்கு, நிறைய ஹார்ட் அட்டாக் வருவதற்கும் காரணம் என்னன்னா வெளி பிரச்சனை அல்ல, விசுவாசிங்க தான். இன்னைக்கு அவ்வளோ போராட்டத்தை உருவாக்குறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம விசுவாசிகளை நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவைகளுக்கெல்லாம் நீ ஜெபிக்கணும். தேவ சமூகத்துக்கு வந்தாதானே தெரியும், தேவ சமூகத்துக்கு வந்தாதானே இதெல்லாம் தெரியும். யாருக்கு நம்ம ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும்? எப்போ பார்த்தாலும் எனக்கு 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 எனக்கே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நீ ஆரம்ப கட்ட விசுவாசி அல்ல. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய விசுவாசி. நீ அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டிய சந்ததியாக இருக்கிற. கர்த்தர் கடைசியை சொல்லி முடிக்கிறாரு, உன் வழியை சிந்திச்சுப்பா, வழியை சிந்திச்சுப்பா, வழியை சிந்திச்சுப்பார். கர்த்தருடைய திட்ட ஆலயத்தை கட்டணும்,
கர்த்தருடைய திட்டம் நீ தீவிரமாய் செபிக்கணும். ஒரு எழுப்புதல் ஒரு வரைக்கும் செபிக்கணும். காலம் தாமதம் இல்லாமல் செபிக்கணும். அழுது புலம்பி ஓலமிட்டு நீ செபிக்கணும். கண்ணீரோடு செபிக்கணும். வயிற்றில் இருந்த குழந்தைகள் வரைக்கும் நீ செபிக்கணும். ஒரு கருவணிக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கருக்கள் வயிற்றில் அழிக்கப்பட்டு தேச சாபத்துக்குள்ள போயிட்டு இருக்குது. நீ செபிக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, நடமாட முடியல, எங்க போனாலும் இச்சையின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. பார்வைகள் தாறுமாறாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு யூடியூப் மூலியமா, டிவி மூலியமாக அசுத்தமான காரியங்கள் தேசமொங்கு பரவி கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஒரு ஜெபிக்கிற சந்ததி எழும்பணும். ஒரு தேவத்தை திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு சந்ததி எழும்பணும். இரவு பகல் என்று பார்க்காதபடி ஏவ சமத்துல விழுந்து கிடக்கிற ஒரு சந்ததி எழும்பணும். ஏவ சமத்துல முழங்குப்பு அழுது போராடி என் தேசத்தை மீட்டு கொடுங்கப்பா, என் ஜனத்தை மீட்டு கொடுங்க, என் வாலிப சமுதாயத்தை, என் குழந்தைகளை, என் குடும்பங்களை மீட்டு கொடுங்கப்பான்னு சொல்லணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? டாஸ்மார்க்ல குடித்து குடித்து எத்தனை தேசத்துல விதவைகள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். யார் இதுக்கு ஜெபிப்பா? இந்த குடி வெறி என் தேசத்தை விட்டு போகணும்னா சட்டம் போட்ட வேலையாகாது. சத்தமா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேசத்துக்காய் மன்றாடினா அதை ஜெபிக்க முடியும். குடித்து குடித்து எவ்வளவு தவறான காரியம். அது மாத்திரமா? கஞ்சா போதையினால் எத்தனை வாலிபர்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்களுக்காக நிப்பா? யாரு? நீ நிப்பான்னு சொல்லி தானே உன்னை திருச்சபைகளை கொண்டு வந்து ஒரு திட்டத்தை கொடுத்து நீ ஜெபம் பண்ணு, நான் மாற்றத்தை உண்டாக்குறேன்னு சொன்னாரு. ஆனா நான் இன்னும் கையை முடக்கி கொண்டு இன்னும் தூங்கிக்கிட்டு வழக்கத்தின்படி எனக்குள்ள ஒரு சின்ன சேஞ்சஸ் கிடையாது. எதுவுமே கிடையாது. நான் மாறவே மாட்டேன். நான் இப்படித்தான் இருப்பேன். கர்த்தர் உங்களை எல்லாம் பார்த்து தூக்கப்படுகிற தேவனா இருக்கிறா. ஒரு முடிவு செய்யுங்க. உன் வழியை சிந்திச்சுப்பார். தெய்வ திட்டம் நிறைவேறணும். ஆலயத்தை கட்டணும். 2 விதமான ஆலயம் இருக்கு. எனக்கு பேச நேரம் இல்லை. மனிதனுடைய ஆலயம், தேவன் தங்கி இருக்கிற நீதான் என் ஆலயம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறான். இன்னைக்கு தேவன் தங்கி இருக்கிற ஆலயம் இன்னைக்கு சாத்தானுடைய குடிகளாய் மாறிவிட்டது. இதை மாற்றணும்னா நாம தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கணும். விழுந்து கிடந்து செபிக்கணும். ஆலயங்கள் எல்லாம் இன்னைக்கு வேறு விதமாக இருக்கிறது. இதெல்லாம் மாறணும்னா நான் மலை மேலே ஏறணும். அப்பா பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் தெய்வ சமூகத்தில் அப்படி எழும்பலாமா? ஒரு முடிவு செய்யுங்க. இந்த காலை வேளையில் ஒரு முடிவு செய்யுங்க. அப்பா நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. அப்பா நான் என்ன செய்யணும்ப்பா? ஆண்டவர் இதுவரைக்கும் நான் தடுமாறி நின்னது போதும், இன்னைக்கு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பான்னு கேளுங்க. எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. உச்சிரைத்து போகிற குழந்தைகளுக்காக அழுகிற காலம் இக்காலம். செழிப்பான உபதேசம் ஒரு பகுதியில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனா ஒரு பகுதியில் எருசலேமை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடித்தார். இந்த நாளையும் நீ அறியாமே இருக்கிறாய். அவருக்கு தெரியும் கொஞ்ச நாள் ஹிட்லர் என்கிற ஒருவன் எழும்ப போறா. சிறு குழந்தைகளை செவுத்துல மோதி அடிக்க போறா. எல்லா குழந்தைகளும் மறிக்க போகுது. இந்த எருசலேம் பட்டணமே தீக்கரைக்கு ஆக்கப்பட போகிறது. பல யூதர்கள் கொன்று குவிக்க. ஆனா அந்த ஜனத்துக்கு தெரியலையே. அந்த ஜனத்துக்கு தெரியாம தேவ திட்டத்தை விட்டுட்டு வேறு திட்டத்துல கொண்டு போய் இயேசுவை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லப்பட்டு பாவத்தினாலும் சாபத்தினாலும் அந்த ஜனங்கள் நிறையப்பட்டார்களே. அப்பா பார்த்து சொல்லுங்க, நாங்க இன்னைக்கு உணர்வடையணும்ப்பா. நாங்க உணர்வடையணும். 2 சொட்டு கண்ணீர் வடிங்கள. எத்தனை வாலிப சமுதாயம் அழிந்து கொண்டு இருக்கிறது. என் தேசத்திலேயே கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் பாடாய் போய் கொண்டு இருக்கிறாங்க. பக்தியின் பேரில் இன்னைக்கு எத்தனை பேர் பாதாளம் போய் கொண்டு இருக்கிறாங்க. நாங்க உணர்வடையணும்னு சொல்லுங்க. எங்க வழிகளை நாங்க சிந்தித்து பார்க்கணும்ப்பா. என் வழிகளை நான் சிந்தித்து பார்க்கணும். வரப்போகிற காலம் பயங்கரமா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், காற்று வீசுகிறது மாறும். சந்திர சூரிய நட்சத்திரங்கள மாற்றம் வரும். பொங்கி கொண்டிருக்கிற கடல்ல மாற்றம் வரும். நம்ம நின்று கொண்டிருக்கிற நிலமெல்லாம் அசைய போகிறது.
நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பூமியில் அசைய போகிறது. லட்சக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போக போறாங்களே, லட்சங்கள் மாண்டு போக போறாங்களே. அவ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் மாற போகுது. விளைச்சலா இருக்கிற இந்த பூமியினுடைய விளைச்சல் அற்று போகுமே. காற்றுல கொடிய விஷங்கள் கலக்கப்படுமே. மீண்டும் மீண்டும் கொள்ளை நோய்கள் பயங்கரமாய் பெருக்கெடுத்து ஓடுமே. தேசங்களுக்கு விரோதமாய் தேசங்கள் தீவிரமாய் எழும்ப ஆரம்பிக்குமே. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அதுக்காக தான் கர்த்தர் ஜெபின்னு சொல்றாரு. ஒரு இரவு நேரங்களில் கூடி நீங்க ஜெபிங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தம் இந்த நாட்களை நான் குறைத்து போடுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களை நான் குறைத்து போடுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. நம்மளை நம்பி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நான் வர்றேன்னு சொல்லுங்க, நான் வர்றேன்பான்னு சொல்லுங்க. உங்க திட்டத்துல நான் இணைஞ்சு நிக்கிறேன்பான்னு சொல்லுங்க. இனி போக போக நிறைய திட்டத்தை கர்த்தர் சபைக்கு கொடுப்பா. இனி போக போக நிறைய திட்டத்தை கர்த்தர் சபைக்கு கொடுப்பா. அல்கா அஸி அத்தோ மனாஷே மியாந்தரா லியாக்கோ மனாசே மியாந்தரா பராக்கல் பதூனமா அழுக்க தானமா உன் வழியை சிந்தித்துப்பா. தெய்வ திட்டத்தை விட்டுட்டு எனக்கு இன்னும் ஏற்ற காலம் வரலன்னு சொல்லி தாமதம் பண்ணாத, தாமதம் பண்ணாத, தாமதம் பண்ணாத. ஊழியை செய்கிற பிள்ளைகளை தடை பண்ணாத, தடை பண்ணாத, தடை பண்ணாத. ஜபத்துக்கு வருகிற பிள்ளைகளை தடை பண்ணாத, ஜபத்துக்கு வருகிற சகோதரிகளை தடை பண்ணாத, ஜபத்துக்கு வருகிற சகோதரர்களை தடை பண்ணாத, ஜபத்துக்கு வருகிற பிள்ளைகளை தடை பண்ணாத, அடை பண்ணாத. தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக அவர்கள் மனம் உகந்து வரும்போதுன்னா உன்னால முடியலன்னு அவர்களையாவது அனுப்பு, அவர்களையாவது அனுப்பு. நான் இங்க இருக்கிறேன், நீ போன்னு சொல்லு, போன்னு சொல்லி உற்சாகப்படுத்து. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உனக்குள்ள நன்மைகள் வரும், உன் குடும்பத்துல மாற்றங்கள் வரும். பொத்தலான பைகள் எல்லாம் அடைக்கப்படும். என் மகிமை வெளிப்படுன்னு கர்த்தர் சொல்றாரு. என் திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னார், அதன் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன். மகிமை வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மகிமை வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எல்லாம் ஜெபிக்க தொடங்குங்க, பார்க்கலாம். எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தல, யாரையும் கட்டாயப்படுத்தல. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இன்னும் நீ தாமதமாகி கொண்டு, இன்று நீ தாமதமாகி கொண்டு நின்று இன்னும் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருப்பா என்று சொன்னார். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும், கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். ஆனா வரப்போகிற ஆபத்தின் நாட்களில் நீயும் சிக்கி சின்ன பின்னமாவதற்கு முன்பாகவே இன்றைக்கு அவனை அர்ப்பணி பார்க்கலாம். இன்றைக்கு அவனை அர்ப்பணி. அப்பா வந்துறேன்னு சொல்லு. வாயத்தர, வாயத்தர, வாயத்தர. இன்னும் மௌனம் காக்காத, இன்னும் மௌனம் காக்காத. நெருங்கி விட்டது காலம், அழிவின் காலம் வரப்போகிறது, ஆபத்தின் காலம் வரப்போகிறது. தீயில் தேசத்தை மூட போகிறது, காரில் தேசத்தை மூட போகிறது. ஓ ராக்கா பாதரே, ஓ ராபா பாபா ரிபாபா காதரே ரிபா ராக்கல மாதன மேஷலா. ஓ ஒரு இனம் புரியாத பயங்கள் தேசத்தை சூழ போகிறது, தேசத்தை சூழ போகிறது. இதோ 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 கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் அங்குமாய் இங்குமாய் நடக்க போகிறது. சிங்காசனங்களின் மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இறங்க போகிறது. ஓ ரேபே ஹதனமா சந்தரியா ரிகலாப தூடமா ஷல்கதியானமே. சிங்காசனங்களை கவிழ்த்து போட்டு கர்த்தர் தமக்கு பிரியமானவனை சிங்காசனத்தின் மேல் அமர வைக்கும்படியான காலங்கள் வருகிறது, காலங்களும் நேரங்களும் வருகிறது. உறவல்கள் ஆடலமே ஷே ரிபா ராக்கல மாதனா. நீ எழும்பு, நீ எழும்பு, நீ மலை மேலே ஏறு, மலை மேலே ஏறு. தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உன்னை நீ அர்ப்பணி. காரியங்களை கர்த்தர் செய்ய தொடங்குவா, காரியங்களை கர்த்தர் செய்ய தொடங்குவா, காரியங்களை கர்த்தர் செய்ய தொடங்குவா. அல்கா தானமே சபலகத்துணமாஷ. ஒரு முடிவெடு. சிலருக்கு கர்த்தர் சொல்ல, நீ முடிவெடு. உன் நேரத்தை மாற்று, உன் நேரத்தை மாற்று, உன் நேரத்தை மாற்று, உன் நேரத்தை வீணாய் செலவழிக்கிற நேரத்தை மாற்று. ஓ ஓ கண்ட காரியங்களை பார்த்து கொண்டு கண்ட காரியங்களை ரசிப்பதற்கு இது நேரம் அல்ல, இது நேரம் அல்ல, இது நேரம் அல்ல. அதெல்லாம் தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு. ஏவ சமத்துல விழுந்து கட, ஏவ சமத்துல ஜபிக்க தொடங்கு. ஓ எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்தில் நன்மைகளை பார்க்க முடியும். ரபா ஷேபி ஆந்தரா ரிபா ராக்கல மாதனா. ஓ நினைவு என் நினைவு அல்ல, ஓ வழிகள் என் வழிகள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார்.
வானங்களை பார்க்கிறோம், பூமியை பார்க்கிறோம். வானங்கள் எவ்வளோ உயரமானதோ அவ்வளோ வித்தியாசத்தை கத்தர் காட்ட விரும்புகிறார். ஷக்கல் மகதனமா ஜேபி அந்துரு உள்கராடலமே ஷபோ லகதனமாசி. அப்பா, நான் உங்க திட்டத்தை நிறைவேற்றுறேன்னு எத்தனை பேர் எழும்புறீங்க? எத்தனை பேர் எழும்பி ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்பா, நான் உங்க திட்டத்தை நிறைவேற்றுகிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என்னை மாற்றிக்கொள்கிறேன். இதோ நான் வருகிறேன், இதோ வருகிறேன்னு சொல்லு, இதோ வருகிறேன்னு சொல்லு, இதோ வருகிறேன்னு சொல்லு. இணைந்து நிப்போ. ஏவ மகிமை இறங்கோ, ஏவ மகிமை இறங்கோ, ஏவ மகிமை இறங்கோ. தேசங்களுக்குள்ள சூழ்நிலையை மாற்றுவா. அல்மா ஹதனமா ஜியாந்துரு உரபல் கராடலபி ஷபோ லகதனா ரத்தன்ம ரடலப ஷல்கதியானமே. ஓ ரேபே ஹதனமா ஷல்கதின வஞ்சகத்தின் ஆவிய சில ஜனங்களை ஆண்டவரே, ஆண்டவரே, தேவ திட்டத்தை இணைய விடாதபடி, தேவ திட்டத்தை செய்ய விடாதபடி எங்கெங்க போராட்டங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பத்தில் கட்டுகள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இப்பொழுது ஒரு விடுதலை இறங்கி வருவதாக, இப்பொழுது விடுதலை இறங்கி வருவதாக, இப்பொழுது ஒரு விடுதலை இறங்கி வருவதாக. இப்பொழுதே மாற்றங்கள் உண்டாகட்டும். தாமதம் இல்லாமல் உம்முடைய காரியங்களை செய்ய ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜி அல்கா மாஷ்மேல் மீ அந்துரு. ஆண்டவரே, உங்க திட்டத்தையும் உங்க தரிசனத்தையும் வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் நிறைவேற்றுகிறோம்ப்பா. ஆண்டவரே, வருகிற காலம் எப்பேற்பட்ட காலம் என்பதை எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீங்க. எல்லாம் மாறப்போகுது. ஆனா நாங்க திறப்புல நிக்க போறோம் ஏசப்பா, நாங்க திறப்புல நிக்க போறோம் ஏசப்பா. இதோ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லு. ஒரு மகிமை உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது, மகிமை காத்து கொண்டு இருக்கிறது. மகிமை தாமதம் இல்லாமல், தாமதம் இல்லாமல், தாமதம் இல்லாமல் எல்லா கைகளை உயர்த்தி யார் யார் இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம். இனி எங்க காரியங்கள் அல்லப்பா, இனி தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி எல்லாருமே தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க பார்க்கலாம். சில நிமிடங்கள் உனக்காய் கொடுக்கப்படுகிறது. அர்ப்பணி, அன்பணி. மனதுருகிற தெய்வம் உன்னை மன்னிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார், உன்னை மன்னிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு இரக்கத்தை காட்டவர் வந்திருக்கிறார். ஒரு சூழ்நிலையை மாற்ற கத்தர் வந்திருக்கிறார். ஒரு பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அந்த நடத்துதலோடு, அந்த நடத்துதலோடு, அந்த விடுதலையோடு, அந்த மாற்றங்களுக்குள்ள உன்னை கத்தர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். ஒரு ரேபே அதை நம்ம ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் கத்தர் இந்த நாள்ல உயிர்ப்பிப்பீராக, 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 உயிர்ப்பிப்பீராக ராஜா. இனி இனி உலக வழக்கத்தின்படி அல்ல, ஆவிக்குரிய நடத்துதலுக்குள்ள ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எழும்பட்ட ஒரு ஜபசேனை, எழும்பட்ட ஒரு ஜபசேனை, எழும்பட்ட ஒரு ஜபசேனை, எழும்பட்ட ஒரு ஜபசேனை. ஒரு சுத்தத்தை செய்கிற, ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒரு சேனை இணையட்டும், ஒரு சேனை இணையட்டும், ஒரு சேனை இணையட்டும். ஷக்கல் மஹதனமா ஜே லக்தன் ம ராடலபி ஷபு உரட்டல் மஹந்தனே மே டல்டோ மே ரியாதோ உரக்கல் ம ராடலமே ஷபோ லகதனமா ஷந்தரபியா. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. அல்மா ஹதனமா ஷே ரீகல் ம ராடலபி ஷபோ லகதனமா சி அந்தரா. எஸ் டாடி, எஸ் டாடி. உங்க நாம மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். வேதம் சொல்கிறது, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டும் மடிந்தார்கள். எப்பொழுது? ஒரு சேனை துதிக்க செய்யும் போது, ஒரு துதி சேனை தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு சேனை இணைந்து துதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். இதோ நமக்கு விரோதமாக, நமக்கு விரோதமாய், திருச்சபைகளுக்கு விரோதமாக, கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக எதிரிகள் இன்னைக்கு அநேக திட்டங்களை போடலாம். ஆனால் நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சாலே போதும், நம்ம தேவ சமூகத்தில் ஆராதிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாலே போதும், எதிரிகள் தங்களுக்கு வெட்டுண்டு மடிந்து போவார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். நம்மளை அழிக்கும்படியா எழுப்பி இருக்கிற ஒரு கூட்டத்தை கத்தர் சிதறடிக்க அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார், இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். சபைகளுக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஏவ திட்டங்கள் தரிசனங்களுக்கு விரோதமாக எழும்பி கூட்டம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கத்தர் சும்மா விடமாட்டா, கத்தர் சும்மா விடமாட்டா. எல்லாத்தையும் கத்தர் சிதறடிப்பா. நம்ம எழும்பும் போது இந்த காரியங்களை எல்லாம் கத்தர் செய்வா. அது மாத்திரமல்ல, உன்னை வாழ விடாதபடி, நீ நன்மையை பெற விடாதபடி, உனக்குள்ள நன்மைகள் பெருகாதபடி
காரியத்தை செய்து கொண்டிருக்கிற அத்தனை சத்துருக்களை அழித்து போட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஷேமி ஹல்காசி அந்தரா, அப்பா நான் வரேன் நீ சொல்லும்போது உனக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அவர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. மோசேயும் ஜனங்களும் இணைந்து செங்கடலை கலந்து போகும்போது அவர்கள் கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றும் போது ஒரு கத்தியும் எடுக்கல, ஒரு ஆயுதத்தையும் எடுக்கல. அத்தனை எகிப்தின் யுத்த வீரர்களையும் செங்கடல் அவர் அழித்து போட்டார். இதோ உங்களுக்கான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நீ தேவ திட்டத்தோடு இணையும் பொழுது உன் எதிராளிகளுக்கு நீ கத்தி எடுக்க வேண்டாம், நீ ஆயுதத்தை எடுக்க வேண்டாம். கர்த்தரே இறங்கி அவர்களை அழித்து போடுவா. கர்த்தரே இறங்கி அவர்களை அழித்து போடுவா. உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற, உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அத்தனை சத்துருக்களை அழிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதோ இறங்கி வருகிறது அந்த மகிமை, இறங்கி வருகிறது அந்த மகிமை, இறங்கி வருகிறது அந்த மகிமை. ஒரு ரக்க பாதா ராபா, உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறது, 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 அழிக்கப்படுகிறது. நீ தேவ திட்டத்தோடு இணையும் பொழுது ஒரு மகிமையை நீ பார்க்க போற, ஒரு மகிமையை நீ பார்க்க போற. இதுவரை நீ கண்டிராத ஆசீர்வாதங்களை பார்க்க போற. ஒரு ரேபே ஹதனமா ஷே ரிப ராக்கல்ப துவா ஷே ராபதாடரி அந்தரபை ஷல்க தியானமே ரகல்மா ரூடலபே ஷபோலகதனமா சந்தரியா. நம் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நம் கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். நம் கர்த்தர் நம்மளை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். நம் கர்த்தர் நம்ம மேல் அதிகமான அன்பை வைத்திருக்கிறார். நம் கர்த்தர் நம்ம மேல ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். வா என்று கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். வா என்று கர்த்தர் அழைத்து கொண்டிருக்கிறார். அதற்காக தான் உன்னை திருச்சபைக்குள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்மஹதனமா ஷேபி அந்தரபரா கல்பது உரபி ஷபோ லகதனமா ஷல்கதி ஆனமே. சொல்லுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம். சபையில் சொல்லப்படுகிறதெல்லாம் வார்த்தை அல்ல, அதெல்லாம் தேவ திட்டம். நிறைய பேத்துக்கு இதை உணராமல் இருக்கிறீங்க. எதோ ஒன்று செய்கிறாங்க, எதோ ஒன்று செய்வதற்கு பைத்தியம் பிடித்தவர்கள் அல்ல, தேவாவியினால் நடத்தப்படுகிறவர்கள். தேவாவியினால் நடத்தப்படுகிறவர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது தன்னை முழுவதும் அர்ப்பணித்து செயல்படணும். அதுக்காக தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் யாரும் பார்ச தேர்ந்தெடுக்கல, பார்ச உங்களை யாரையுமே தேர்ந்தெடுக்கல, உங்களை தேர்ந்தெடுத்தவர் கர்த்தர். எதுக்குன்னா திட்டம் நிறைவேறணும், திட்டம் நிறைவேறணும், தரிசனம் நிறைவேறணும். அப்பா பார்த்து சொல்லுங்க, நாங்கள் கீழ்ப்படுகிறோம், நாங்கள் கீழ்ப்படுகிறோம்ப்பா. ஜெப திட்டமாக இருந்தாலும், சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும், ஆத்தும அறுவடையாக இருந்தாலும், இரவு பகல் ஜெப என்னவா இருக்கட்டும்ப்பா, எங்கள் தகுதிக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஏசப்பா. அதுக்கு பலத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்கப்பா. நாங்கள் நின்னா போதும் ஏசப்பா, நீங்கள் எங்களை நடத்த போகிறீங்க. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள், எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள். நீ யாருன்னு உனக்கு தெரியாது. செபிக்க 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 தான் காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவான். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உனக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற மகிமை இனிமேல் நீ பார்க்க போகிற. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது நீ இனிமேல் பார்க்க போகிற. ஷக்கல் மகதனமா சந்தரியா. உங்கள் நிமித்த சபைகளில் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் கொண்டு வருவா. உங்கள் நிமித்த சபைக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவா. உங்கள் நிமித்த சபைக்குள்ள கர்த்தர் மகிமைப்படுவா. உங்கள் நிமித்த கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவா. வஞ்சகத்தின் ஆவி வெளியே போய் இயேசுவின் நாமத்தினா, வஞ்சகத்தின் ஆவி வெளியே போய் இயேசுவின் நாமத்தினா. காரணம் இல்லாத காரியங்களை காரணம் கண்டுபிடித்து அதில் ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற காரியத்தை முதல்ல விடு. காரியங்களை செய்வதற்கு முற்படு. கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க செய்வா. எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பாரங்களை எங்கள் மத்தியில் நீர் பேசி இருக்கிறீங்கப்பா. உம்முடைய காரியங்களை எங்களிடத்தில் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கப்பா. உங்கள் திட்டத்தை விட்டு விலகி போன நாட்கள் போதும், தரிசனத்தை விட்டு விலகி போன நாட்கள் போதும், வாக்குத்தத்தங்களை விட்டு விலகி போன நாட்கள் போதும்பா. இணைந்து நின்று தேசத்தை மீட்கிற ஒரு சந்ததிகளாக அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் திரும்பி வரும்படியாக, கடற்கரை திரளான ஜனங்கள் திரும்பும்படியாக, பலத்த சேனை வந்து சேரும்படியாக என் ஜனங்கள் இணைந்து செயல்படுவதற்கு கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்யுங்க. எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நடத்துங்க ராஜா. இதனால் நடக்கிற இரவு சபைகளில் 7 மணிக்கு நடக்கிற இரவு சபைகளையும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த 54 12 மணி நேர சபைகள் எல்லாத்தையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வைராக்கியத்தோடு ஒவ்வொரு செயல்பட உதவி செய்யுங்க. அடுத்துங்க உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
ஆண்டவர் எல்லாரையும் ஒப்புக்கொடு. யார் பலவீனமா, யார் தேவைகளோடு பிரச்சனைகளோடு யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு நிறைவு உண்டாகட்டும் ராஜா. விசேஷமாக அப்படியே கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். கிதியோன் இன்டர்நேஷ்னல் பைபிள் சொசைட்டிக்காக அப்படி கையை உயர்த்துங்க பார்க்கலாம். எஸ் டாடி, 1 கோடிக்கு அதிகமான பைபிள் கொடுத்த இடத்துல இன்னைக்கு 60-65 லட்சம் தான் கொடுக்கப்படுகிறது. யார் ஜெபிப்பார்கள் இந்த ஊழியத்துக்காக? யார் ஜெபிப்பார்கள்? நம்மளை தான் கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். எழுப்பி ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு என் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் இந்த ஊழியத்துக்காக ஒரு 5 நிமிடமாவது நீங்கள் செபிக்கணும். ஒரு 5 நிமிடம் இதில் உடன் பணியாற்றுகிற எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா கைகளை உயர்த்தி செபிக்க பார்க்கலாம். எல்லா கைகளை உயர்த்தி செபிக்க பார்க்கலாம். அப்போ அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வேத புஸ்தகம் விலை மதிக்க முடியாதது ராஜா. அது ஜனங்களிடத்துல போய் சேரும் போது எந்தெந்த மொழியில பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறார்களோ அத்தனை மொழிகளிலும் கர்த்தர் ஜனங்களை சந்திக்கிறீங்கப்பா. இந்த ஊழியம் இன்னும் விருத்தி அடைய உதவி செய்யுங்கப்பா. தலைமையில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கெங்க வாசல்கள் அடைக்கப்பட்டதோ அதை இயேசுவின் நாமத்தில் திறந்து விடுவீராக தகப்பனே. ஊழியங்களில் கர்த்தருடைய கரம் எப்போது இருக்கட்டும். ஊழிய செயலோட கரம் இருக்கட்டும். சோர்வு இல்லாதபடி இந்த ஊழியங்களை செய்து முடிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. நடத்துங்க. வயதானவர்கள் இருக்கிறாங்கப்பா, அவர்களை கர்த்தர் பலப்படுத்துங்கப்பா. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியா இருப்பேன்னு சொன்னீங்களே, எந்த பலவீனமோ போராட்டமோ வரக்கூடாது. அவங்க குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நிறைவை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. கலாம்பாக்கம் ஊழியத்தை நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். அங்கேயும் மகிமையை காண உதவி செய்யுங்கப்பா. புதன்கிழமை நடக்கிற ஆண்டவர் இந்த குடும்ப ஆசீர்வாத கொடுங்கி ஒப்புக் கொடுக்குறோம். நாளாக மகிமையை காண உதவி செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க, நன்மை உண்டாகட்டும். எல்லாம் ஒரே மனமாய் இணைந்து செயல்பட உதவி செய்யுங்க. தரிசனம் தெய்வ திட்டங்களை நிறைவேறட்டும். உன் நாமத்தை மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாலையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்நியமைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வந்திருக்கிற யாவரோடும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை